பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சங்கீதம் 119:68 சொல்லுது, தாவீது இப்படியே சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தராகிய தேவன் இந்த வருஷம் துவங்கினதுலேருந்து என் வாழ்க்கையில் அவர் நல்லவராகவே இருந்தார், நல்லவராக மாத்திரம் இல்லாமல் நன்மை செய்து கொண்டே இருந்தார்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஆமென். நல்ல சத்தத்தை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாங்க, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்கிறதையும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறதையும் நீங்கள் உணர்றீங்களோ உணரலையோ தெரியாது. ஒருவேளை அவர் எப்படி என் வாழ்க்கையில் நன்மை செய்கிறாரு, எப்படி நான் நன்மையாக நடத்துகிறாருன்றது ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லிட்டா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்து கொண்டே தான் இருக்கிறார், நல்லவராக இருந்து கொண்டே தான் இருக்கிறார். சில கதவுகள் திறக்கப்பட்டது நன்மை, சில கதவுகள் அடைக்கப்பட்டது நன்மை, சில ஆசீர்வாதங்கள் நம்ம கரங்களில் வந்து சேர்ந்தது நன்மை, சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தடைப்பட்டு இருந்தது நன்மை. மொத்தமாக சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு எதை தந்தாலும் சரி, எதை தராட்டாலும் சரி, எல்லாம் நம்முடைய நன்மைக்காக தான். அந்த தேவன் தொடர்ந்து உங்களை நடத்துவார், தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரை நம்மை இவ்வளவு அற்புதமாய் நடத்தி வந்த தேவனை ஒரே ஒரு பாடலை பாடி அவரோட நாமத்தில் நம்ம உயர்த்த போகிறோம். அவர் எபினேசர். எபினேசர் என்றால் உதவுகிற கரம் என்று சொல்லி அர்த்தம். இதுவரை நமக்கு ஒரு உதவுகிற கரமாய். இன்னொரு அர்த்தம் கூட அந்த எபினேசருக்கு இருக்குது. அப்படி என்ன தெரியுங்களா? எபினேசர் என்றால் நம்முடைய தேவையை முன்னமே அறிந்து அந்த தேவைகளை நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவையை முன்னமே அறிந்து அந்த தேவையை நமக்கு முன்னமே அதற்கு வேண்டியதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற தேவனா. நான் நிச்சயம் சொல்கிறேன், அந்த எபினேசரை இப்போ என் கூட இணைஞ்சு நீங்கள் துதிக்கும் போது நான் நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் துதி உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் அது நிச்சயம் செய்யும். எல்லாம் இணைந்து அந்த நாமத்தை உயர்த்தலாமா? எபினேசரே, we worship you daddy. ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. come on. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே. பாடுங்க. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நல்லவரே. எபினேசரே நடத்தினாரா? உதவும் கரமா உங்களோடு கூட இருந்து தன் கரத்தை கொடுத்து உங்களை தூக்கி எடுத்து உங்களை நடத்தினாரா? பாடுங்க. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பே, நான் மறப்பேனோ அப்பா. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பே, நான் மறப்பேனோ உமது அன்பே. மண்டியிடுவேனும் பாதத்திலே. உயர்த்துங்க. மண்டி. அப்பா அப்பா, நாங்கள் அப்பா குண்டின போதெல்லாம் எங்களை தூக்கினீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். உம்மை விட்டு நாங்க எங்கோ தூரம் போன போதெல்லாம் நீங்க பின்னாடியே வந்து எங்களை அள்ளி கொண்டீரே, எங்களை தூக்கி நிறுத்தினரே, உமக்கு நன்றி சொல்லுங்க. நீர் மேல் வைத்த உம் கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்தீரையா.
நிர்மூலமாகாது நான் இருக்கேன் அப்படின்னா அது ஆண்டவருடைய கிருபை. அது ஆண்டவருடைய கிருபை. சொல்றவங்க இந்த வரியை என் கூட சேர்ந்து பாடுங்களேன். நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. மீண்டுமா, நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் மீண்டும் சொல்லலாமா? நீ நம்ம வேலை ஸ்தலத்துல குடும்பத்துல ஹல்லேலூயா கைது செய்த ஒவ்வொரு காரியங்கள்ல என்ன நிர்மூலமாகாம காத்தீங்களே. இந்த ஊழிய பாதையில எத்தனையோ பாடுகளை, எத்தனையோ எதிர்ப்புகளை, எத்தனையோ தடைகள் வந்த போது நிர்மூலமாகாது காத்த கிருபையே உங்களை உயர்த்துகிற ஆண்டவரே, உங்களை உயர்த்துகிற ஆண்டவரே. ஓ கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே நான் நினைச்சுக்கிட்டப்பா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீர் தேற்றி நீரே. கனிவாக என்னை நீர் தேற்றி நீரே. மறப்பேனும் உமது அன்பே, நான் மறப்பேனும் உமது அன்பே. மண்டிடுவேன் பாதத்திலே. சொல்லுங்க, மண்டிடுவேன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. பாடலாமா? எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. கைகளை உயர்த்தி மறப்பேனும் உமது அன்பை, நான் மறப்பேனும் உமது அன்பை. மண்டிடுவேன் பாதத்திலே, மண்டிடுவேன். எஸ் டாடி. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வலியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வலி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. எனவே மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேன் பாதத்திலே. சொல்லுங்க, மண்டிடுவேன். ஆண்டவர் சொன்னார், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர் ஒரு நாளும் உங்களை மறக்கல. நீங்க வேணா நினைத்திருக்கலாம், இல்ல பிசாசு உங்களை நம்ப வைத்திருக்கலாம். ஆண்டவர் உன்னை மறந்துட்டார், அவர் உனக்கு ஒண்ணுக்கும் செய்ய போறது இல்லை, அவ்வளவுதான். நீ கைவிடப்பட்டுட்ட, உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போறது இல்லை. ஒருவேளை உங்க மனசு அப்படி உங்களை பார்த்து சொன்னாலும் சரி, இல்ல பிசாசு உங்களை பார்த்து அப்படி பொய்ய நம்ப வச்சிருந்தாலும் சரி, இந்த வேலையில இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றேன். அவர் உன்னை மறக்க முடியாது, அவர் உன்னை மறக்கவே மாட்டார். அவர் சொன்னாரு, ஓ ஹல்லேலூயா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே நான் இருக்கிறேன் சொன்ன ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்க. யோசுவா பார்த்து ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார். யோசுவாவே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இது யோசுவாவுக்கு மாத்திரம் தானான்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல இல்ல. இந்த வார்த்தையை இந்த வேளையில விசுவாசிக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து அப்பா சொல்ற வார்த்தை இதுதான். மகனே மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை, நான் உன்னை மறந்து போகல, நான் உன்னை விட்டு விலகல. உன் வாழ்க்கை நீ எப்பேற்பட்ட இருளான பாதைகளை நீ கடந்து போய் கொண்டிருந்தாலும், எத்தனையோ இடங்கள்ல நீ வழியறியாது போல் நீ நின்று கொண்டு
இருந்தாலும் அப்பா சொல்றாரு, நீ தனியா இல்ல, உன் கூட நான் இருக்கேன், உன் கூட நான் இருக்கேன். அங்கே நான் உனக்கு வெளிச்சத்தை காட்டுவேன், அங்கே உனக்கு வழியை உண்டு பண்ணுவேன், அங்கே உனக்கு வாசல்கள் நான் திறப்பேன், உன் வாழ்க்கையை அற்புதமா அதிசயமா நான் மாற்றுவேன். ஓ ரக ஷகடகதனரல மக்கொசே எபினேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை. பாடுங்க. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பே, நான் மறப்பேனோ உமது அன்பே. மண்டிடுவேன் பாதத்திலே, மண்டிடுவேன் பாதத்திலே. மீண்டும் சொல்லுங்க. மண்டிடுவேன் பாதத்திலே. பாடலாமா? மண்டிடுவேன். இந்த பாடல கடைசி வரிகளை பாடலாமா? உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே. இன்னும் சொல்லுங்க. மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. அவன் மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, என்னை மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பே, நான் மறப்பேனோ உமது அன்பே. மண்டிடுவேன் பாதத்திலே. சொல்லலாமா? மண்டிடுவேன் பாதத்திலே. மண்டிடுவேன், மண்டிடுவேன் பாதத்திலே. மண்டிடுவேன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை. நன்றி ஆண்டவரே, எங்க மேல எவ்வளவுன்னு பாசம்ப்பா உங்களுக்கு, எங்க மேல எவ்வளவு ஆசை, எங்க மேல எவ்வளவு தயவு, எங்க மேல எவ்வளவு நேசம், எங்க மேல எவ்வளவு பிரியம். இந்த நாள் உடைய தயவுகளை நடத்தி வந்திருக்க ஆண்டவரே, உங்க காருண்யம் எங்களை பெரியவனாக்கி இருக்கப்பா, உங்க கிருபை எங்களை தூக்கி நிறுத்தி இருக்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. தொடர்ந்து இந்த கிருபை உங்க பிள்ளைகளை நடத்தட்டும், தொடர்ந்து இந்த தயவு உங்க பிள்ளைகளை உயர்த்தட்டும், தொடர்ந்து இந்த காருண்யம் உங்க பிள்ளைகளை அப்பா அப்பா தலையா மாத்தட்டும், பெரியவனா மாத்தட்டும். நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, நீங்க அப்படியா செய்யறதற்காக நன்றி. உதவுகிற கரமாய் ஆண்டவரே, தேவைகளை முன்னமே அறிந்து அதை சந்திக்கிற ஒரு நல்ல தெய்வமாய் இந்த பிள்ளைடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்தீர், நீர் இனியும் நீர் இருப்பீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய நாமம் மகிமடையட்டும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென் ஆமென். இருக்கிற இடத்துல நல்ல அப்பாக்கு come on give a clap offering to God. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் ரொம்ப சூப்பரா நம்மளை நடத்தி வந்திருக்கிறார்ல, நடத்திட்டு இருக்கிறார்ல. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வந்திருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். நிச்சயம் நான் சொல்றேன், இந்த மாதத்துல தேவன் உங்களோடு கூட பேச போகிற தீர்க்க தரிசன அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிஜமாவதையும்
நிறைவேறுவதை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பார்க்க போறீங்க. ஆமென். எரேமியா 32:41 சொல்லுகிறது, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி. ஆமென். உங்க வாழ்க்கையில நன்மை செய்யணுன்றது தான் அப்பாவுக்கு பெரிய சந்தோஷம். உங்க வாழ்க்கை நன்மையா நிரம்புறது தான் அப்பாவுக்கு பெரிய சந்தோஷங்க. சொல்றாரு, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமா இருந்து என் முழு இதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். கர்த்தர் உங்களை நாட்டுவார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் ஒரு நாட்டம் இல்லாமல் ஒரு உறுதி இல்லாமல் உங்க வாழ்க்கையில இந்த பகுதியில் ஒரு நன்மை என் வாழ்க்கையில் நடந்துடாதா, இந்த இடத்துல நான் நிலைச்சு நின்ற மாட்டேனா, இந்த பிஸ்னஸ்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த புதிய வேலையில, கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த புதிய கிருபையில, கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த புதிய தாளந்துல நான் நிலைச்சு நின்ற முடியாதா, இதுல நான் பெருகி எழும்பி வந்துட முடியாதா, இந்த காரியம் எனக்கு ஒரு அடையாளமா மாறாதா அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையில ஒருவேளை தேவனுடைய நன்மைக்காய் நீங்கள் காத்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளாக இருந்தால் நான் சொல்றேன், இப்ப நான் தருகிற அந்த வார்த்தையை ஏதோ ஒரு உற்சாகம் மூட்டுகிற வார்த்தையாகவோ ஏதோ உங்களை உணர்ச்சி வசப்படுத்துகிற ஒரு வார்த்தையாகவோ நீங்க நினைக்காம இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், இந்த ஊழியத்தின் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கனம் பண்ணுவீர்களானால், நான் நிச்சயம் சொல்றேன், இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இந்த மாதத்துல தேவனுடைய விசேஷித்த நன்மை உங்க வாழ்க்கையில வரப்போகிறது. நான் சொல்றேன், இந்த நன்மையை தேவன் ஏதோ வேண்டாம் வெறுப்புக்கு உங்க வாழ்க்கையில செய்யல. உங்க வாழ்க்கையில நன்மை செய்யணுன்றது அப்பாவுக்கு பெரிய சந்தோஷம். இந்த மாசம் தான் கர்த்தர் என் வாழ்க்கையில நன்மை செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. நன்மை செய்யறது அப்பாவுடைய சுவாபம், நன்மை செய்கிறது அப்பாவுடைய இயல்பு. அவர் எப்போதுமே உங்களுக்கு நன்மை செய்ய தான் விரும்புகிறார். ஆனால் இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களை பார்த்து தருகிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய விசேஷித்த நன்மையை இந்த மாதத்தில் நிச்சயமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் செல்ல முக்கியமான பகுதிகளில் தேவனுடைய நன்மை வெளிப்படுத்தப்படுவதை இந்த மாதத்தில் பிரத்யேகமாக நீங்கள் காண்பீங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நான் உங்கள் மேலே நான் பிரகடனம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அதே எரேமியா 32:40 சொல்லுகிறது, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி. ஆமென். இந்த அதிகாரத்தில் பாருங்க, தீர்க்கதரிசியோடு தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசும்போது தேவன் எப்படிப்பட்ட ஒரு வாக்கை பண்ணுகிறார் பாருங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணின்றார். ஆமென். எட்டர்னல் கவனன்ட். நினைச்சு பாருங்க, ஒரு மோசையோட உடன்படிக்கை கீழே, பழைய உடன்படிக்கை கீழே வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்யறத ஒரு எட்டர்னல் கவனண்டா பண்றாரு. அப்படின்னா இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு இந்த புதிய உடன்படிக்கை கீழ் வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்றேன், இன்னைக்கு இல்லை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஒரு நித்திய உடன்படிக்கை சிலுவையில ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? சிலுவையில இயேசு ஒரு நித்திய உடன்படிக்கையை தனது ரத்தத்தினாலே செய்து வைத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா சொல்லுது? உன் வாழ்க்கையில நன்மை நடக்கணும். அதனாலதான் வசனம் இப்படி எபிரேயர்ல சொல்றாரு, நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமா நீங்களும் நானும் எப்பேற்பட்ட இடத்துக்கு வந்திருக்கிறோம் தெரியுமா? நன்மையானதையே நமக்கு பேசுகிற ரத்தத்திற்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோங்க. ஹல்லேலூயா. 24 மணி நேரமும் சொல்றேங்க, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் ஒரு ரத்தம் உங்களுக்காய் நன்மைகளையே பேசிக்கொண்டிருக்கிறது, நன்மைகளையே பேசிக்கொண்டிருக்கிறது. நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நன்மையே உங்களுக்காய் பேசுகிறவர், பேசுகிறதோடு மாத்திரம் இல்லாம அந்த நன்மையை உங்க வாழ்க்கையில செய்கிறவர். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கமான், கரங்களை உயர்த்தி இந்த வேளையில சொல்லலாமா? எனக்கு ஒரு நன்மை வருகிறது. கமான், டிக்ளேர் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு நன்மை வருகிறது, என் வாழ்க்கையில ஒரு நன்மை வருகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நன்மை என் தொழில் மேல வருகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நன்மை, நான் எதிர்பார்க்காத ஒரு பெரிய நன்மை, நான் எதிர்பார்க்காத ஒரு பெரிய விடுதலை என் குடும்பத்துக்குள்ள வருது, என் வேலைக்குள்ள வருது, என் பிள்ளைங்க வாழ்க்கையில வருது, என் திருச்சபையில வருது, என் ஊழியத்துல வருது. ஓ ஹல்லேலூயா. ஒரு பெரிய நன்மை வருகிறது. இயேசுவின் நாமத்தில் I declare it over you. Oh, a greater goodness, unexpected goodness, unexpected goodness. எதிர்பாரா நன்மைகள், எதிர்பாரா நன்மைகள், எதிர்பாரா நன்மைகளை இயேசுவின் நாமத்தில் உங்க வாழ்க்கையில நான் டிக்ளேர் பண்றேன். உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில் ஒரு நன்மை வருவதற்கு காத்து கொண்டு இருந்தீங்களோ, ஒருவேளை அது சரீர சுகமா இருக்கலாம், பிள்ளை பாக்கியமா இருக்கலாம், திருமண காரியங்களா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், எதுவா வேணா இருந்துட்டு போலாம். ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எதிர்பாராத காரியங்களை செய்கிற கர்த்தர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் என்னோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதிர்பாராத நன்மைகள் நடப்பதாக, எதிர்பாராத நன்மைகள் நடப்பதாக, கர்த்தருடைய சந்தோஷம் உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. கமான், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சங்கீதம் 31:19 சொல்றார், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஆமென். உலகத்தில்
நீங்களும் நானும் மட்டும் பிரச்சனைக்குள்ளே போல, கர்த்தரை அறியாதவங்க எத்தனையோ பேர் பிரச்சனைக்குள்ளே போகிறாங்க தான். ஆனால் உலகத்தில் எத்தனையோ பேர் நம்மளை போல பிரச்சனைக்குள்ளே போடும்போது அந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் அவர்கள் நடுவில் கர்த்தர் எனக்கு காரியத்தை எப்படியும் வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் எப்படியும் என் சூழலில் ஒரு விடுதலையை தருவார், நான் இயேசுவை நம்புகிறேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், எப்படியும் இயேசு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவாருன்னு சொல்லி நீங்கள் நம்புனீங்கள, நீங்கள் விசுவாசிச்சிங்கள. உலகம் அடப்போடா எனக்கு லக்கு இல்லை, எனக்கு என் தலையெழுத்து இப்படி இருக்குது, என் வாழ்க்கையில் எதுவும் வாய்க்கலை, எனக்கு ஒரு பெரிய தடை, எனக்கு சாபம், சூனியம் பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு உலகம் நெகட்டிவே பேசி நெகட்டிவே நம்பிட்டு இருக்கிற நேரத்தில் அவர்கள் கடந்து போகிற அதே பாதையை நீங்கள் கடந்து போனாலும் வீழ்ச்சியையோ தவறான வார்த்தைகளையோ விழுந்து போன வார்த்தைகளையோ அவிவிசுவாசத்தின் வார்த்தைகளோ நீங்கள் பேசாமல் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கு அவர்கள் நடுவில் கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை செய்வார், கர்த்தர் எனக்கு ஒரு மாற்றத்தை காண செய்வார், கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை தருவார், கர்த்தர் எனக்கு ஒரு வெற்றியை தருவார், கர்த்தர் எனக்கு ஒரு ஜெயத்தை உண்டு பண்ணுவார், கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார், கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார்னு சொல்லி உலகத்தில் நீங்க கடந்து போற எத்தனையோ பிரச்சனைகள் வழியா கடந்து போற ஜனங்கள்லாம் பல அவிவிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசும்போது அவர்கள் நடுவில் நின்று கர்த்தர் செய்வார்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுல, உங்களை தான் பார்த்து வேதம் சொல்லுது, மனுபுத்திரருக்கு முன்பதாக அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து நான் டிக்ளேர் பண்றேன், கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி அந்த பெரிய நன்மை இந்த மாசத்துல உங்களுக்கு வந்து சேரும். கமான், என் கூட சேர்ந்து நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிய நன்மை, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி அந்த பெரிய நன்மையை இந்த மாதத்தில் நீங்கள் காண்பீங்க. இத்தனை மாசமா உங்கள் வாழ்க்கையில் சில காரியம் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு எதிர்பார்த்து 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 பல பாடுகள் உபத்திரவங்கள் பல ஏமாற்றங்களே கடந்து போனீங்க. ஆனாலும் கர்த்தர் செய்வார், கர்த்தர் மாற்றுவார்ன்ற நம்பிக்கையை நீங்கள் விடலை. நான் சொல்கிறேன், அந்த நம்பிக்கையை கர்த்தர் கண்கள் பார்த்திருக்கிறது, அந்த விசுவாசத்தை கர்த்தருடைய கண்கள் பார்த்திருக்கிறது, அந்த வைராக்கியத்தை கர்த்தருடைய கண்கள் பார்த்திருக்கிறது. அதனால தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, வைராக்கியமா நீ நின்னல, இத்தனை மாசம் தள்ளி போனாலும் இத்தனை வருஷங்கள் தள்ளி போனாலும் எத்தனையோ பேர் உன்னை பழிச்சாலும் எத்தனையோ பேர் உன்னை பகைச்சாலும் எத்தனையோ பேர் உனக்கிட்ட அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினாலும் நீ என்னை நம்புனல்ல, நீ என்னை பிடிச்சிக்கிட்டல, நீ கர்த்தர் எனக்கு செய்வார்னு நீ சொன்னல, நீ என்னை நம்புனதுனாலயே நீ என்னை விசுவாசத்தினாலேயே நான் இத்தனை நாளா உனக்கு என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் பெருசா நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தனோ அதையெல்லாம் இந்த மாசத்துல நீ பார்க்க போற. கமான், நல்லா சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்க போற நன்மைகளை பார்க்க போறீங்க, நன்மைகளை பார்க்க போறீங்க, பெரிய நன்மைகளை பார்க்க போறீங்க, எதிர்பார்க்காத நன்மைகளை பார்க்க போறீங்க. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மையை பார்க்க போறீங்க. என் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதை செய்வார். ஹல்லேலூயா. காரணம், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல என் தேவன் நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவருமாய் அவர் இருக்கிறார். ஆமென். அவர் நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். வேதத்தில் எத்தனை வசனம் கர்த்தருடைய இயல்பை காட்டுது தெரியுமா? சங்கீதம் 104:28 சொல்லுது, நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். அல்லேலூயா. உம்முடைய கையை நீர் திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். கமான், இயேசுவின் நாமத்தினால இந்த வேலையில என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன், உன் வாழ்க்கையை திருப்தியாக்குகிற ஒரு நன்மை, எஸ், உன் வாழ்க்கையை திருப்தியாக்குகிற ஒரு நன்மை, திருப்தியாக்குகிற ஒரு நன்மை, திருப்தியாக்குகிற ஒரு நன்மை, திருப்தியாக்குகிற ஒரு நன்மை. எவ்வளவோ உழைச்சி 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 ஒரு திருப்தி வரல, எவ்வளவோ முயற்சி பண்ணி 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 அந்த காரியம் வாய்க்கல், எவ்வளவோ ஆசைப்பட்டு பட்டு பட்டு அதற்காக பிரயாசப்பட்டு வாழ்க்கையில எதுவும் மாறின மாதிரி தெரியல. இயேசுவின் நாமத்துல இந்த வேலையில இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தருடைய கரம் உனக்கு திறக்கப்படுகிறது, கர்த்தருடைய கரம் உனக்கு திறக்கப்படுகிறது. உன் பிசினஸ் மேல கர்த்தருடைய கரம் திறக்கப்படுகிறது, உன் வேலை ஸ்தலத்து மேல கர்த்தருடைய கரம் திறக்கப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் திறக்கப்படுகிறது, உன் கர்ப்ப கனி மேல கர்த்தருடைய கரம் திறக்கப்படுகிறது, உன் திருமண வாழ்க்கை மேல கர்த்தருடைய கரம் திறக்கப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா. உன் எதிர்காலத்து மேல கர்த்தருடைய கரம் திறக்கப்படுகிறது. ஓ உங்கள் தொழில் மேல கர்த்தருடைய கரம் திறக்கப்படுகிறது. ஓ உன்னுடைய இருதயத்து மேல கர்த்தருடைய கரம் திறக்கப்படுகிறது. எதெல்லாம் முடிந்தது என்று நீ நினைத்தாயோ, எதெல்லாம் இனி மாறாது என்று நீ நினைத்தாயோ, எதெல்லாம் இனி எனக்கு ஒரு வெளிச்சம் அதில் கிடைக்காது என்று நீ நினைத்தாயோ, அத்தனை காரியத்திலும் உன்னை திருப்தியாக்குகிற ஒரு நன்மையை உண்டு பண்ணுகிற கர்த்தருடைய கரம். Oh hallelujah. Yes, come on. Say an amen.
Give a clap offering to God. இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை தட்டி அதை விசுவாசிங்க பார்க்கலாம். ஓ, என்னை திருப்தியாக்குகிற ஒரு நன்மை எனக்கு வருகிறது. கமான் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி சொல்லுங்க, என்னை திருப்தியாக்குகிற ஒரு நன்மை, என்னை திருப்தியாக்குகிற ஒரு நன்மை, என்னை திருப்தியாக்குகிற ஒரு நன்மை. கமான் டிக்ளேர் டிக்ளேர் டிக்ளேர். என்னை திருப்தியாக்குகிற ஒரு நன்மை, என்னை திருப்தியாக்குகிற ஒரு நன்மை இந்த மாதத்தில் என்னை தேடி வருகிறது. காரணம், கர்த்தருடைய கரம் எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய கரம் எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது. ஓ ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கலாமா? ஆனால் கர்த்தரை தேடுறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் சொல்றேன், இந்த வேலையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தரை பிடிச்சிட்டீங்களே, ஒரு நன்மையும் உங்கள் வாழ்க்கையில் குறைவுபடாது. ஒரு வேலை இதை பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்கள் இந்த இயேசுவை அறியாதவரெலாம் நீங்கள் இருக்கலாம். நான் சொல்கிறேங்க, இந்த இயேசு ரொம்ப நல்லவர். இந்த இயேசு ரொம்ப நல்லவர். நீங்கள் எந்த மதமாக வேணால் இருந்துட்டு போங்க, நீங்கள் எந்த கோத்திரமாக வேணால் நீங்கள் இருந்துட்டு போங்க. நான் சொல்கிறேன், என் தேவன் இந்த பூமிக்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க வரல, அவர் உறவை ஸ்தாபிக்க வந்தார். நான் சொல்கிறேன், அவர் கடவுளுக்கும் அப்பாற்பட்டவர். அவர் உங்கள் தகப்பன், அவர் ஒரு தகப்பன். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது கவலை இல்லை. இருக்கிற இடத்துல அவர் அப்பா, இயேசுவை உள்ள நினச்சி அவர் அப்பான்னு கூப்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையிலே அவர் நன்மை செய்வார். இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எந்த சூழலை வேணால் நீங்கள் இருக்கலாம், உங்களுக்கும் அவர் நன்மை செய்வார். ஐயோ, நான் இந்த மதமாச்சே, நான் என் வாழ்க்கையிலேருந்து இயேசு நன்மை செய்வாரா? நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். அவர் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் அவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறவர். இதை பார்த்துட்டு இருக்கிற நீ ஒருவேளை பெரிய பாவியாக அவன் வாழ்க்கையில் இருக்கலாம், யாருக்கும் தெரியாத பெரிய பாவத்தில் நான் இருக்கேன், என் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்வாரா கர்த்தர்? நான் சொல்கிறேன், நிச்சயம் செய்வாருங்க, நிச்சயம் செய்வார். உன் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்கிறதுக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவம் தேவனுக்கு ஒரு பெரிய தடலாம் இல்லை. நான் சொல்கிறேன், நன்மை செஞ்சும் உன் வாழ்க்கையை மறுரூபமாக்குற கடவுள் என் கடவுள். நன்மை செஞ்சும் உன் வாழ்க்கையை மறுரூபமாக்குற தேவன் என் தேவன். நான் சொல்கிறேன், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்குகிற நன்மையை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்வார். நீ எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ எவராக இருந்தாலும் சரி, ஐயோ என் லைஃப்பில் என்னுடைய சரீரம் என்னோட ஹெல்த் கண்டிஷனில் ஃபைனல் ஸ்டேஜில் நான் இருக்கேனே, லாஸ்ட் கண்டிஷனில் என் வீட்டில் இருக்கிற என் உறவுகளில் யாரோ ஒருவர் இருக்கிறாங்க, கடவுள் அவங்க வாழ்க்கையில் நன்மை செய்வாரா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கணும். நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். என் கர்த்தரால் தூர்க்க முடியாத பாத்திரம், எழுப்ப முடியாத காரியம்னு எதுவுமே கிடையாது. பைபிளில் பார்த்தோன்னா லாசருன்னு ஒரு மனுஷன், அவன் செத்தே போயிட்டான், அவன் செத்துட்டான். அவன் அக்காங்க உட்காந்து அழுறாங்க, அவன் கூட பிறந்த சகோதரிக்கு அழுறாங்க, ஐயோ என் சகோதரன் செத்துட்டானே. ஏங்க, என் தேவன் எப்படி நன்மை செய்கிறவர் தெரியுமா? மரித்து போன ஒருவனையே மீண்டும் எழுப்பி அந்த குடும்பத்திற்கு நன்மை செய்த ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். அதனால ஏன்னா முடிஞ்சா போயிடுச்சு, முடிகிற சூழலாக தானே இருக்கு. நான் சொல்கிறேன், எப்படி என் தேவன் உன்னை உயிர்ப்பிப்பார்? அவரால் உயிர்ப்பிக்கப்பட முடியாத காரியங்கள், அவர் உயிர்ப்பிக்க முடியாத காரியங்கள், அவரால் மாற்ற முடியாத காரியங்கள், அவரால் விடுதலையாக்க முடியாத பகுதிகள்னு ஒன்றுமே இல்லை. உங்கள் வாழ்க்கை எப்படி எந்த சூழல் இருந்தாலும் என் தேவன் அதில் இறங்கி ஒரு மாற்றத்தை கொண்டு வர அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோபு 30:26 யோபு இப்படி சொல்லுகிறார், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. ஆமென். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. இதுதான் அநேக பேருடைய வாழ்க்கையின் காரியம். அப்படி இல்லைதானே? நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. நல்லது நடக்கும்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு காரியம் வரும்னு நான் நினச்சே பார்க்கல. இந்த வருஷம் துவங்கினப்போ நினச்சேன், போன வருஷம் தான் ஒரு மாதிரி போச்சு, இந்த வருஷத்துலேருந்து எல்லாம் நல்லா ஆகிடும், எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்படி வந்து இது முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் சில சூழல்கள் இருக்கா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த யோபு 30:26 இந்த யோபு நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்ததுன்னு சொன்ன இதே யோபுவோட வாழ்க்கையில் இந்த யோபு புத்தகத்தின் கடைசி பகுதிகளெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா இதே யோபு சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தீமைகள் நடந்ததோ, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவை நான் இழந்து போயிருந்தேனோ, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு காரியங்களை பிசாசு திருடினானோ, என் கர்த்தர் அவைகளை எல்லாம் 2 மடங்காக எனக்கு திரும்ப கொண்டு வந்து தந்தா. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சில இழப்புகள், சில தடைகள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில பாடுகளை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற தீமையாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் தீமை நடக்குதோ அதற்கு மேலே 2 மடங்கு, அதற்கு மேலே 2 மடங்கு, பல மடங்கு உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் நன்மையை கொண்டு வர போகிறார். என்றைக்குமே அந்த பாதையில் இருக்கிற பிரச்சனையை வச்சு
உங்கள் வாழ்க்கையோட முடிவை தீர்மானிக்காதீங்க. ஒவ்வொரு மனிதனுடைய பாதையின் முடிவிலே விளங்கிய தேவ மகிமையை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையின் முடிவை நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பைபிளை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா சில மனிதனுடைய வாழ்க்கை சம்பவங்களை வாசிக்கும் போது அவர்களுடைய பாதைகள் கரடு முரடான பாதைகள் போல் இருந்தாலும் அவருடைய முடிவு மகிமையான முடிவாக இருந்தது. ஹல்லேலூயா. அவர்களுடைய முடிவு அது மகிமையான முடிவாக இருந்தது. நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி ஒருவேளை தீமையாக நீங்கள் உணரலாம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறது போல, கெடுக்கிறது போல, கவிழ்க்கிறது போல நீங்கள் உணர்ந்தாலும் நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துவங்கிய சகலவற்றினுடைய முடிவு அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. முடிவு அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஒருபோதும் மரணத்திற்கு என் தேவன் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். உங்கள் சரீரத்திலேயோ, தொழிலையோ, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலேயோ, உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்திலேயோ, வாழ்க்கையின் எந்த பகுதியிலேயோ உங்களை அவர் மரணத்திற்கு விட்டு கொடுக்கவே மாட்டார். காரணம், திருடன் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான், அது அவன் வேலை. ஆனால் என் அப்பாவோட வேலை என்ன தெரியுமா? ஜீவனை அழிக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண படமும் வந்தேன் என்று சொன்ன கர்த்தர். ஒரு பக்கம் பிசாசு எத்தனை சதி திட்டங்களை உங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும் அதற்கெல்லாம் மேலே இரட்டத்தனையா நன்மையை தருகிற தேவன் செயல்படுவார். அவர் செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் சகல சூழல்களையும் மாற்றி உங்களை இந்த பூமியில சாட்சி உள்ளவர்களாக அவர் எழுப்பி நிற்க செய்வார். அன்றைக்கு யோபுவின் வாழ்க்கையில் நடந்த எல்லா தீமைகளையும் அவருடைய வாழ்க்கையின் நன்மையின் சாட்சியாய் மாற்றிய கர்த்தர். இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில் எத்தனை தீமைகள் நடந்தாலும், நடப்பது போல் தெரிந்தாலும், நான் சொல்றேன் அத்தனை தீமைகளையும் உங்க வாழ்க்கையில சாட்சி அவர் மாற்றுவார். அத்தனை தீமை நடுவிலும் இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு மீண்டுமாய் இரட்டத்தனையாய் திருப்ப அவர் உங்களுக்கு தந்தே தீருவார். அல்லேலூயா. பைபிள் முழுக்க தொடர்ந்து வாசிக்கும் போது பைபிளில் பார்த்தீங்கன்னா யோசிப்பு சொல்கிறான் தன் சகோதரர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் பா, என் லைஃபோட ஜேர்னியில் ஒரு தீமை எனக்கு நடந்துச்சு. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், சொந்த சகோதரர்கள் ஏதோ ஆடு மாடை விற்கிறது மாதிரி, ஏதோ ஆடு மாடு நிலத்தை விற்கிற மாதிரி கூட பிறந்த சகோதரனை தூக்கி விற்றுட்டாங்க. எப்பேற்பட்ட நிலமை இந்த நிலமை. அவன் சொல்கிறான், நீ எனக்கு தீமை செய்ய நினச்ச, ஆனால் நீ தீமை செஞ்சதுனால தான் நான் எகிப்துன்னு ஒரு தேசத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. நான் எகிப்துன்ற ஒரு தேசத்துக்கு போனனால தான் அந்த இடத்துல கர்த்தர் என்னை ராஜாவாக என்னை உயர்த்தி வைக்க முடிஞ்சிச்சு. ஆக மொத்தம் நீ என்ன என் ட்ரெஸ்ஸை கிழிச்சதோ, என்னை விற்றதோ, நான் கடந்து போன இடத்துல என்னை தூக்கி சிறைச்சாலை போட்டதோ, எனக்கு தப்பான பேர் வச்சதோ எதுவுமே எனக்கு என்ன இல்லை. என் வாழ்க்கையில் அப்போது தற்காலிகமாக எனக்கு தீமையை போல தெரிஞ்சாலும் அதெல்லாம் தீமை இல்லைப்பா, கர்த்தர் என்னை சரியாக தான் நடத்திக்கிட்டு இருந்திருக்கிறார். நான் நிச்சயம் சொல்கிறேன், அதான் நம்ம வசனத்தில் வாசிச்சோமே, உமக்கு பயந்து மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. தாவீது சொன்னார்ல, நான் சொல்கிறேன், இந்த கடினமான பாதையில் நீங்கள் ஆண்டவர் தானே நம்புறீங்க, இந்த நெருக்கமான பாதையில் இயேசு மாற்றுவார் தானே விசுவாசிட்டு இருக்கிறீங்க, இப்பேற்பட்ட ஒடுக்கமான பாதைகளில் கூட கர்த்தரை உறுதியாக பிடிச்சிட்டு தானே இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நிச்சயம் அவர்களை நடத்துகிற பாதை தவறான பாதையாக இருக்கவே இருக்காது. தீமையை அனுபவிக்கலாம், ஆனால் அதற்காக அது தவறான பாதை அல்ல. நல்லா கவனிங்க, நீங்கள் போகிற பாதையிலே உங்களுடைய சரீரத்திலே வாழ்க்கையிலே சில தீமைகள் ஏற்படலாம். தீமைகள் ஏற்படுதுன்றதுனால நீங்கள் தப்பான பாதையை சூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த வழியின் முடிவிலே ஒரு பெரிய மகிமை உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. அந்த பாதையின் முடிவிலே ஒரு பெரிய நன்மை உங்களுக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த பாடுகள் கொஞ்ச காலம், இந்த நெருக்கங்கள் கொஞ்ச காலம், இந்த உபத்திரவங்கள் கொஞ்ச காலம், இந்த கண்ணீர்கள் கொஞ்ச காலம், இந்த அவமானங்கள் கொஞ்ச காலம், இதையெல்லாம் மறக்கடிக்கக்கூடிய ஒரு பெரிய நன்மை, இதையெல்லாம் யோசித்தாலும் மீண்டும் ஞாபகத்துக்கு வராத அளவிற்கு ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த மாசத்துல அந்த நன்மையை நீங்க பார்ப்பீர்களாக இயேசுவின் நாமத்தினால. யோசேப்பு சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்கப்பா, ஆனா இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காப்பதற்கு தேவன் அதை எனக்கு நன்மையாக மாற பண்ணினார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவன் ஆயத்தம் பண்ணுகிற நன்மை அது என்னைக்கு உங்களோட முடிகிற நன்மையா இருக்காது, அது பலர் ஆசீர்வதிக்கிற நன்மையா அது இருக்கும். ஹல்லேலூயா. நம்மளோட கண்ணோட்டம் தான் பல நேரத்துக்கு எனக்கு ஒரு நன்மையை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே, இது நம்ம புத்தி. ஆனால் அப்பாவோட எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் தெரியுமா? நான் உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையை செஞ்சேன்னா அந்த நன்மை உன்னோட முடியாது. அந்த நன்மை உன்னை சார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் அதை ஆசீர்வதிக்கும். நீ இருக்கிற இடத்த அதை ஆசீர்வதிக்கும், நீ இருக்கிற பட்டணத்தை அதை ஆசீர்வதிக்கும். உன் சாட்சி உலகத்தை மாற்றும், உன் சாட்சி அநேகரை கட்டும், அநேகரை எழுப்பும், அநேகரை தூக்கி நிறுத்தும். இதுதாங்க தேவனுடைய எண்ணம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எனக்கு இந்த ஒரு பிரச்சனையில மட்டும் விடுதலை வந்துட்டா போதுங்க அப்படின்னு நீங்கள் அதை மட்டும் தானே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் அப்பாவோட கண்ணை எடுத்து பார்க்குது, நீ இவ்வளோ சின்ன மேட்டர் நீ யோசிச்சுட்டு இருக்கிற, ஆனால் உனக்கு நான் பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், பெரிய திட்டங்களை உனக்காக நான் வகுத்து வைத்திருக்கிறேன். நிச்சயமாய் சொல்கிறேன், இந்த மாதத்தில் நிச்சயமாக நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஒரு பெரிய இளைப்பாறுதல் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அல்லேலூயா. காரணம், ஒரு வசனம் இருக்குது, சங்கீதம் 116:7, என் ஆத்துமாவே
கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால், கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்து உங்களை இளைப்பாற பண்ணுவார். You will experience a divine rest within you. உங்களுக்குள்ளே ஒரு தெய்வீக இளைப்பாறுதல் கடந்து வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இத்தனை நாட்களாய் எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் அல்லல் பட்டு அலைந்து திரிந்து கொண்டிருந்தீர்களோ, இயேசுவின் நாமத்தினால் இப்போது என்னோடு கூட இணைந்து ஹல்லேலூயா அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கா நான் ஜெபிக்கின்றேன். ரி ஹல்பியாத்துனரோலோகரோ ஷகட கத்துனரோலோ மொமோகோ சேத்துனதனரலா ஹல்பேதனரல பகர ஷகட கத்துனரோலோகோ சோக்கொட்டுனதனரோலோ மே ரமாக்க சக்கட்டுனதனரோலோகரோ ஷகட கத்தனரலா. இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் விலகுவதாக. ஹல்லேலூயா. அடைப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலம் இப்போதே வந்து பிள்ளைகள் மேல் திறக்கப்படுகிறதற்காய் நன்றி என்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. சரீரத்திலே ஒரு சுகம் உண்டாவதாக, சரீரத்திலே ஒரு சுகம் உண்டாவதாக. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன். வெளியேறு, வெளியேறு இப்போதே, இப்போதே. ஹல்லேலூயா. தேவ ஜனத்தை, கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா சாபமே, எல்லா வியாதியே இயேசுவின் நாமத்தினால நீ அட்ரஸ் மாதிரி வந்துட்ட, உன் கரத்தை ஏற்று என்று கட்டளையிடுகிறேன். இப்போதே, இப்போதே பிள்ளைகளை விட்டு வெளியேறு. ஒரு தெய்வீக சுகம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்தில் இப்போதே இறங்குவதாக, இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால். Hallelujah. In the mighty name of Jesus, receive your divine healing right now. Hallelujah. Receive your divine healing right now. இப்போதே ஒரு தெய்வீக சுகம் உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை உண்டாவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நன்மையை இந்த பிள்ளைகள் இப்போதே சரீரத்தில் காண்பார்களாக. யார் யாரெல்லாம் சரீரத்திலே ஹல்லேலூயா வியாதியோடு சரீரத்தில் பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையில இப்போதே ஒரு நன்மை, இப்போதே ஒரு நன்மை, இப்போதே ஒரு நன்மை உண்டாவதாக. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் செய்கிற தொழில்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு முன்னேற்றத்தை நான் பேசுகிறேன், ஒரு பெருக்கத்தை நான் பேசுகிறேன், ஒரு விருத்தியை நான் பேசுகிறேன், ஒரு வளர்ச்சியை நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் தாவீது எப்படி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாலும் அதே போன்ற விருத்தி இந்த பிள்ளைகளை கைது செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் மேல் இப்போதே கடந்து வருவதாக, இப்போதே கடந்து வருவதாக. எங்கெல்லாம் இந்த பிள்ளைகள் முன்னேற முடியாதபடிக்கு பிசாசு சில தடைகளை எழுப்பி வைத்திருக்கிறானோ அத்தனை நுகங்களை இப்போதே நான் உடைக்கிறேன். அத்தனை நுகங்கள் இப்போதே நான் உடைந்து போவதாக. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினால் இந்த பிள்ளைகளுக்கு நீர் முன்னாக சென்று கோணான வழிகளை நீர் செவ்வையாக்குவீராக, கரடு முரடான பாதைகளை நீர் செவ்வைப்படுத்துவீராக. திறக்கப்பட்ட வாசல்களை இந்த பிள்ளைகள் கண்கள் காண்பதாக. எஸ் டாடி, எஸ் டாடி, நீர் அதை செய்வதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. தெய்வீக ஞானம் அவர்களுக்கு உண்டாகட்டும், தெய்வீக ஞானம் அவர்களுக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. படிக்கிற இடங்கள்ல எத்தனை தீமைகள் வந்தாலும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒருபோதும் இந்த உலகத்தின் தீமைகளால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு இந்த பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. பரிசுத்தத்தோடு வாழ, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள இந்த பூமியில ஆண்டவரே அப்பா உமக்கு சாட்சிகளாக இந்த பிள்ளைகள் எழும்பி நிற்க கிருபை பாராட்டுவீராக. அப்பா, இன்னும் என்னென்ன தடைகளை, உபத்திரவங்களை, போராட்டங்களை இந்த பிள்ளைகள் கடந்து போகிறார்களோ அத்தனை காரியத்திலும் உமது விசேஷித்த கரம், ஹல்லேலூயா, அற்புதங்களை செய்கிற கரம், நன்மையை செய்கிற கரம், நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும் என்கிற வார்த்தையின்படியாய் உம்முடைய கரம் அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு மேலாய் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. எனக்கு கல்யாணம் ஆகி நீண்ட நாள் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லையே, எனக்கு ஒரு நன்மை இல்லையேன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இப்போதே ஒரு நன்மை உண்டாவதாக. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகம் இப்போதே இருவருடைய சரீரத்தில் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த பிள்ளையுடைய உறவுகளில் உண்டாவதாக. அப்பா, கடன் பாரங்களோட நீண்ட காலமாய் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக. ஹல்லேலூயா. வான மண்டலம் இப்போதே திறக்கப்பட்டு இருப்பதாக. ஹல்லேலூயா. இப்போதே இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை அவர்கள் அபரிவிதமாய் பெற்றுக்கொள்வார்களாக நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, ஆவியானவரே, யார் யாரெல்லாம் ஆண்டவரே வயது அதிகமாய் கொண்டே இருக்குது, என் பிள்ளைக்கு இன்னும் ஒரு நல்ல திருமண உறவு எனக்கு அமையலைன்னு சொல்லி யார் யாரெல்லாம் துக்கத்தில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்போதே அவர்கள் குடும்பத்தில் ஒரு நன்மை உண்டாவதாக, அவர்கள் குடும்பத்தில் ஒரு நன்மை உண்டாவதாக, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அவர்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, அவர்கள் காயங்கள் ஆற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. நீர் அதை செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சாட்சியாய் நீர் உமது பிள்ளைகள் எழுப்ப போகிறீர்.
போகிறீர். தொடர்ந்து நடத்தும், பெரிய காரியங்களை காண செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இருக்கிற இடத்துல அப்பாக்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, எஸ், நீர் உமது கரத்தை திறக்க அவர்கள் நன்மையினால் திருப்தியாகும். கர்த்தர் இந்த மாசத்துல உங்களோட பேசிய வார்த்தையின்படியே திருப்தியாக்கி உங்களை நடத்துவார். உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீண்டும் எதுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். உங்களை பார்த்து சொல்றேன், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். இந்த வரிகள் படியே உங்களை தேவன் நடத்துவார். இந்த மாசத்துல நிச்சயமா நீங்க அதை காண்பீர்கள், நன்மையை காண்பீர்கள், நன்மையை காண்பீர்கள். கர்த்தர் தொடர்ந்து இந்த வார்த்தையின்படியே நடத்துவார். இந்த வார்த்தையை கேட்டபோது தேவ பிரசனத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்களானால், தேவன் உங்களை தொற்றுப்பாரானால், தேவன் உங்களை பேசியிருப்பாரானால், உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு பகிர மறவாதீங்க. either இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் மூலமாகவோ அல்லது அதில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு மெசேஜ் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, எது மூலமாக உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு சொல்ல மறக்காதீங்க. உங்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இது இருக்கும். ஹல்லேலூயா. எனவே உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு எழுத மறவாதீங்க. இந்த ஊழியத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இந்த ஊழியத்திற்கு கொடுத்து தாங்குங்கள். நீங்கள் விதைக்கும் போது நிச்சயமாய் அதற்கான அறுவடையை நீங்கள் அறுத்தே தீர்வீர்கள். கர்த்தர் உங்களை வெறுமையாக நிச்சயம் விட மாட்டார். இந்த ஊழியத்தினுடைய அபிஷேகத்தை, இந்த ஊழியத்து மேலே இருக்கிற கிருபையை நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் கனம் பண்ணீங்கன்னா, இந்த ஊழியத்து மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா, இந்த ஊழியத்தை உங்களுடைய விதைகளால் தாங்குங்க. நிச்சயம் அதற்கான அறுவடைகளை நீங்கள் அறுத்தே தீர்வீர்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்தோடு இணைந்திருங்கள், இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், அவருடைய நாம மகிமையடைவதாக. இளைப்பாறுதலோடு இந்த புதிய மாதத்தை துவங்குங்க. அந்த நல்ல தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார்.